ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, விண்டோஸில் டிஃபால்ட்டாக இருக்கிற கமாண்ட் ப்ராம்ப்டை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்ச் ஆப்ஷனில் போய் தான் ஆக்சஸ் பண்ணுவீங்க. இதுதான் உங்களோட ஃபஸ்ட் ட்ரிக். அப்படின்றதுனால என்ன பண்ணுவோம், இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டாக வச்சுருக்கோம். இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட்னா என்னன்னு தெரியாமல் இருக்கீங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்னா ஒன்றும் இல்லை, CMD அப்படின்னு சொல்லுவாங்க. இது விண்டோஸில் டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு இதில் நம்ம கமாண்ட் கொடுக்கும்போது தான் ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணும். ஓகே, இப்போ நம்ம அது எப்படின்னு பார்க்கலாம். ட்ரிக் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கமெண்ட் ப்ராம்ப்டில் நார்மலாக யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்ச் ஆப்ஷன் போவீங்க. சர்ச் ஆப்ஷன் போய்ட்டு CMD அப்படின்னு டைப் பண்ணுவீங்க. CMD டைப் பண்ணி என்டர் அடிப்பீங்க. என்டர் அடிக்கும்போது எப்படி தான் கமெண்ட் ப்ராம்ப்ட் வரும். ஆனால் இது உங்களுக்கு சி யூஸர் அண்ட் சதீஷ் அந்த பாத்துக்குள்ளே தான் உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் நினைக்கிற பாத்துக்குள்ளே எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ எதனா ஒரு டிஸ்க்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்க் நம்ம சி டிஸ்க்கு செலக்ட் பண்ணி இந்த சி டிஸ்க்குள்ளே தான் நான் லாகின் பண்ண போகிறேன். அதாவது யூசர் சதீஷ் அதுக்குள்ளே போகாமல் சி டிஸ்க்குள்ளே நான் லாகின் பண்ணணுமா, இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நீங்கள் இப்படியே அதாவது எப்படி சொல்கிறது, கம்ப்யூட்டர் லோக்கல் டிஸ்க் இருக்குல்ல, அந்த இடத்துல உங்கள் கஷ்டம் வச்சுட்டு ஒரே ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா CMD அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்க்குள்ளே லாகின் ஆகிரும். இது எதுக்குடா இந்த டிஸ்க்குள்ளே நீங்கள் லாகின் ஆகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியாது. இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குடா அப்படின்னா பெனிட்ரேஷன் டெஸ்டிங்லாம் பண்ணும்போது எப்படின்னா, இதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் அந்த கமாண்ட்ஸ்லாம் உங்களுக்கு சீக்வன்ஸாக ரன் ஆகும். நீங்கள் வெளியே ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா எரர் தான் காட்டும். மெட்டாஸ்ப்ளாய்ட்டு கன்ஃபார்மாக உங்களுக்கு ரன் ஆகவே ஆகாது. இப்போ நார்மலாக இப்போ நான் அந்த இதுக்குள்ளே ரன் பண்ணி காட்டேன். இப்போ மெட்டாஸ்ப்ளாய்ட் இருக்குது. மெட்டாஸ்ப்ளாய்ட்னா இப்போ இதுக்குள்ளே போய் இப்போ மெட்டாஸ்ப்ளாய்ட்னா இந்த ஃபோல்டர் எனக்கு வந்துடும். இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் போய் நீங்கள் ரன் பண்ணால் தான் இதுக்குள்ளே இருக்க கமெண்ட் உங்களுக்கு ரன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போய்ட்டு எம்படாய்டு இருக்குது. எம்படாய்டுக்குள்ளே போய் நான் இதுக்குள்ளே போய் ரன் பண்ணால் மட்டுமே எனக்கு இந்த இது ரன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம்வொர்க் எம்படாய்டு இருக்குது. இதுக்குள்ளே நான் எந்த ஒரு கமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் ரன் ஆகும். நீங்கள் வெளியவே கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகுது. அதுக்காண்டி தான் இந்த ட்ரிக் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே, அடுத்தது செகண்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறது. ஓகே, ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது என்னடா, டக்குன்னு போனோமா, இல்லை ஏதாச்சும் ஒரு டிஸ்க்கு செலக்ட் பண்ணோமா, இல்லை ஒரு ஃபைலுக்குள்ளே செலக்ட் பண்ணோமா, அதில் ஃபோல்டர்னு மேலேயே இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணால் நம்ம ஃபோல்டர் க்ரியேட் ஆயிரும்டா அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி, ஓகே, அப்படியே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு சமயம் உங்கள் சிஸ்டம் ஹேங் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ண உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகும். அதாவது ஒரே சமயத்தில் மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் இப்படி கிளிக் பண்ணிகிட்டே இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா ஹேங் ஆயிரும். இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை நான் சொல்லித்தரமா இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த ட்ரிக்கை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, இதை கமெண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது எந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணுமோ, எந்த ஒரு டிஸ்க்குள்ளே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணால் அந்த டிஸ்க்குள்ளே லாகின் ஆகிக்கும். லாகின் ஆகினதுக்கு பிறகு இது இப்போ நான் சி டிஸ்க்குள்ளே தான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சி டிஸ்க்குள்ளே ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த நான் சொன்ன மாதிரியே அந்த மேலே கசரை வச்சுட்டு ஒரே ஒரு வாட்டி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதெல்லாமே போயிடும். நான் பேக் ஸ்பேஸ் மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு CMD அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுக்குள்ளே உங்களுக்கு என்ட்ரு ஆகிடும். என்ட்ரு ஆனதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் அந்த ஃபைல் நேம் MD அப்படின்னு சொல்லுவாங்க. MD அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் எந்த நேமில் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ குமார் 1 2 3 அப்படின்னு கொடுக்குறேன். QUMAR. ஓகே, MKR 1 2 3 அப்படின்னு கொடுத்துட்டு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குமார் 1 2 3 அப்படின்னு வந்துடும். இப்போ அந்த ஃபோல்டரை எப்படி டிலீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா RD அப்படின்னு கொடுத்தாலே போதும். MDக்கு பதிலாக RDன்னு கொடுத்தா போதும். RD அப்படின்னு போட்டுட்டு KUMAR 1 2 3 அப்படின்னு கொடுத்தோம்னா போதும். அந்த இது உங்களுக்கு டிலீட் ஆகிரும். ஓகே,
ஓகேவா? இந்த ட்ரிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஓகே, அடுத்தது ட்ரிக் நம்பர் 3. இந்த ட்ரிக்கு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்காகவே இருக்கும். அதனால் இந்த இடத்துல மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இந்த ட்ரிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிக்கு. இது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் அதே மாதிரி ஒரு ஃபோல்டர், ஓகே, இந்த நார்மலாக எந்த ஃபோல்டர் எனக்கு கிரியேட் பண்ணி எம்டி குமார் 123 அப்படின்ட்டு இருக்குது. அதை கொடுத்து நான் என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சோன்னு பார்த்தா எங்கள் ஃபோல்டர் மேலே பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் க்ரியேட் ஆன ஃபோல்டரை வந்து எப்படி நான் ஹைட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஹிடன் ஃபைல்ஸ். ஓகேவா? இப்போ இந்த ஃபைலுக்கு குமார் 123 இது எப்படி வந்து நான் ஹைட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஹைட் பண்ணுறதுனால என்னடா இது பெரிய இதாக அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, இப்போ நான் ஹைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை இது இப்படி கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு ஹிடன். ஓகே, அவ்வளோதான், ஹெட் ஆகிடுச்சுல. இது என்னடா பெரியதா அப்படின்னு வந்தோன்னா, ஆனால் இங்கே ஆர்கனைசர் இருக்குது, அதை கொடுத்துட்டு ஃபோல்டர் அண்ட் சர்ச் ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துட்டு வியூன்னு இருக்குது, அதை கொடுத்துட்டு ஸோ ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அண்ட் ட்ரைவ்னு இருக்குது, அதை கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே வந்திருக்கா குமார் 123. ஆனால் இந்த மாதிரி வராது. நான் சொல்கிற மெத்தட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வராது. அது எப்படி நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓகே, இந்த மெத்தட் நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ்லாம் வந்து ஹைட் பண்ணி என்னென்னா கொலாப்ஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஓகே, இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி வந்தப்போ நான் எப்போ அது வந்து ஹைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி கமெண்ட் பண்ணுற வந்து இதே பாத்தில் வந்து லாகின் பண்ணிடலாம். லாகின் பண்ணிட்டு வந்து இப்போ நான் சொல்கிற கமெண்ட் அப்படி டைப் பண்ணுங்கள். ஆட்ரிப் அப்படின்னு டைப் பண்ணி ATTRIB ஆட்ரிப்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ப்ளஸ் ஆஃப் ஹச்சு ஸ்பேஸு ப்ளஸ் ஆஃப் எஸ்ஸு ஸ்பேஸு ப்ளஸ் ஆஃப் ஆர் ஸ்பேஸ் விட்டுட்டு QMAR அந்த ஃபைல் நேம் என்னவோ அந்த ஃபைல் நேமை வந்து டைப் பண்ணிட்டு 123 அந்த ஃபைல் நேமாக அப்படி டைப் பண்ணிவிட்டேன். ஒன்றும் இல்லை, ஆட்ரிப்பும் கொடுத்துருக்கேன், ஸ்பேஸு ப்ளஸ் ஹச்சு ஸ்பேஸு ப்ளஸ் எஸ்ஸு ஸ்பேஸு ப்ளஸ் ஆர் அப்படின்னு கொடுத்து ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம என்ன ஃபைல் நேம் அதை கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு மட்டும் அடிக்கலாம். என்ட்ரு மட்டும் அடிச்சிங்கன்னா போதும், அந்த ஃபோல்டர் ஹைட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, ஹைட் ஆகிடுச்சு. ஆனால் நீ நினைக்க ஆர்கனைசேஷனில் போனோம்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டர் வந்து ஷோ ஆயிருமேடா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் பாருங்கள், ஓகே, இப்போ நான் ஓகேவாக கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ பாருங்கள் அந்த ஃபோல்டர் எங்கேனாச்சும் வந்திருக்கா அப்படின்னு பாருங்கள், வரவே வராது. இது அப்புறம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. திரும்பியும் போயிட்டு இந்த ஆட்ரிப்னு இருக்கா, இதெல்லாம் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பீங்க, நெகட்டிவில் கொடுங்க. இப்போ அதை கொடுத்துட்டு என்ட்ரு அடிங்க. உங்களுக்கு இந்த வந்திருக்கும் டிடெக்ட் ஆகிடுச்சா குமார் 123 அப்படின்னு டிடெக்ட் ஆகுதா. ஓகேவா? இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் கமெண்ட் கொடுக்கும்போது தான் வந்து ஃபோல்டர் தூக்கிட்டு போய் உங்களுக்கு வியூ பண்ணணும் தவிர மற்றபடி எங்கேயுமே உங்களுக்கு வியூ ஆகாது. அதனால் இந்த கமெண்ட் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரிக் நம்பர் 4, அதாவது அன்டிலேட்டட் ஃபோல்டர். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோல்டர்னு ஒரு ட்ரிக்னே சொல்லலாம். அதனால் இந்த இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஓகே, இது அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் இல்லை. இப்போ நான் இந்த குமார் 123னே வச்சுக்கிறேன். இந்த குமார் 123க்குள்ளே வந்து நான் ஏகப்பட்ட ஃபைல்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபைல் ஃபோல்டர் 1 2 3 4 4 5 க்ரியேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. 5 க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நான் டெலிட் பண்ணேன்னா வந்து எல்லாமே டெலிட் ஆகிரும். ஆனால் இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு ஃபைலுக்குள்ளே வந்து நிறைய ஃபைல்ஸ் வச்சுருக்கேன், ஒரு ஃபோல்டருக்குள்ளே வந்து நிறைய ஃபைல்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னும் போது அந்த ஃபைல் வந்து எனக்கு டிலீட் ஆகக்கூடாது. அப்படின்னா அது எப்படா பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் நார்மலாக இப்போ அந்த ஃபைல்லாம் எனக்கு டிலீட் ஆகிடுன்னு வச்சுக்கோ. இப்போ நான் அந்த ஃபைலை மட்டும் நான் பெர்மனெண்ட் ஃபைலை வந்து நான் இது பண்ணிக்கணும், க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை, MD அதே மாதிரி க்ரியேட் CMD அப்படின்னு டைப் பண்ணிக்கணும். CMD டைப் பண்ணிவிட்டு இந்த குள்ளே லாகின் ஆகிடும், அதாவது குமார் 123 லாகின் ஆகிடும். இது வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம MDன்னு பார்த்தா MD ஸ்பேஸ் அப்படின்னு போட்டுட்டு PRN அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம டிஃபால்ட்டு, இதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா?
ஸ்லாஷ் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வந்து பிஆர்என் அப்படின்னு உங்களுக்கு இதாகிடுச்சு. இப்போ நான் இதுக்குள்ளே எதனாச்சும் இதுக்குள்ளே ஒன்று வேணாம், ஒரு இதை மட்டும் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபோல்டர்னே இருக்கட்டும், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை மொத்தமாக டிலீட் பண்ண போகிறேன். நீங்கள் பார்க்காம டிலீட் பண்ணுறீங்க, கொடுத்து டிலீட் அப்படின்னு கொடுக்குறீங்க, எல்லாமே போயிடுச்சு. ஆனால் பிஆர்என் அது மட்டும் உங்களுக்கு டிலீட் ஆகாது. ஏன்னா டிலீட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பெர்மனெண்ட் ஃபோல்டர், பெர்மனெண்ட்டாக உங்கள் இதுலேயே இருக்கும். அதனால் உங்களால் டிலீட் பண்ண முடியாது. அது அப்புறம் டிலீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். டிலீட் பண்ண ஒன்றும் இல்லை. இப்போ பிஆர்என் இருக்குது, இந்த ஃபோல்டர் வந்து நம்ம டிலீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல எம்டின்னு கொடுத்ததுக்கு பதிலாக ஆர்டின்னு கொடுங்க. ஆர்டி அப்படின்னு ஸ்பேஸ் விட்டுட்டு பிஆர்என் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ட்ரு ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. ஸ்லாஷ் போட்டு ஸ்லாஷ் அப்படின்னு போட்டுட்டு நம்ம என்ட்ரு அடித்தோம்னா போதும், அந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிரும். ஓகே, இது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிக்காக இருக்கும். அதனால் இந்த ட்ரிக்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து வந்து ட்ரிக் 5 என்னென்னு பார்த்தோம்னா வந்து டேரக்ட்ரியா அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பாத்துக்குள்ளே இருக்கேன், இந்த பாத்துக்குள்ளே எனக்கு எவ்வளோ ஃபோல்டர்ஸ் எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குதுன்னு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சிஎம்டி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, சிஎம்டி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. சிஎம்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு சிஎம்டி கமெண்ட் பண்ணிட்டு வந்து ஒரு லாகின் ஆகிரும். இதுக்கப்புறம் வந்து டிஐஆர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். டிஐஆர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்கோ அதை அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணிடும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஏகப்பட்ட ஃபோல்டர்ஸ் வந்து நீங்கள் என்னெல்லாம் பார்த்துக்கணும்னா டக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன், என்னென்ன ஃபோல்டர் இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு காட்டிடும். ஓகே வாஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அது இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அப்கமிங் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அதுவரை உங்களிடமிருந்து உங்களின் சதீஷ்குமார்.